தொடர்ந்து நம்மிடையே அதிமுகவை சேர்ந்த திரு பாபு முருகவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம்மா. கூட்டணி குறித்த அதிருப்தியை பலமுறை தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்கள் ஏற்கப்படல. எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அன்வர் ராஜா. திமுகவில் இணைந்த பிறகு அதிமுகவை பாஜக அழித்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தின் மீதும் இயக்கத்தினுடைய தலைவர் மீதும் கொள்கையும் பிடிப்பும் அன்பும் இருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்த இயக்கத்தில் தொடர்ந்து பயணம் செய்ய முடியும். ஒரு இயக்கத்திற்கு குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும், பல்வேறு விதமான எண்ணங்கள் இருக்கும். அந்த பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு எண்ணங்களையும் ஒரு தலைமை நடைமுறைப்படுத்தவோ செயல்படுத்தவோ ஒரு காலம் இயலாது. இருந்தாலும் கட்சியினுடைய கொள்கை என்ன, தலைமை என்ன ஓட்டத்தில் இருக்கிறது என்பதை உள்வாங்கி அந்த இயக்கத்தில் பயணம் செய்ய வேண்டும் ஒழிய என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பதை போலத்தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, பாஜக அதிமுகவை அழித்துவிடும் என்று அவர் நேற்று சொல்லியிருந்தார் என்று சொன்னால் அது நியாயமான கருத்தாக இருக்கும். மாறாக இன்றைக்கு எதிர் முகாமில் அவர் கலந்திருக்கிறார். எதிர் முகாமில் கலந்த பிறகு அவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து 5 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு கருத்தாகத்தான் இதை பார்க்க வேண்டும். காரணம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக வலுவான ஒரு இயக்கம். பாரதிய ஜனதாவினுடைய தேசிய தலைமை உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா கூட பாரதிய ஜனதா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா தான் கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது என்று JP நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் பலமுறை டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அதைத்தான் சொல்கிறார்கள். பாரதிய ஜனதா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணி எதிர்வரும் தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிக்கும், அவ்வளவுதானே தவிர ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்ற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. நேற்று கூட திருவாரூர் நடைபெற்ற மக்கள் சந்திப்பினுடைய இந்த எழுச்சி பயணத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களில் போட்டியிடும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும், பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நாங்கள் எடுக்கிற முடிவுக்குத்தான் பாஜக கட்டுப்பட வேண்டும். ஒன்று. ஏன் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று பாரதிய ஜனதாவினுடைய தமிழக தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட சொல்லியிருக்கிறார். அப்ப முதலமைச்சர் தான் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு அதிகாரம் பெற்றவர், அமைச்சரவையை தேர்ந்தெடுக்கிற முழு அதிகாரம் பெற்றவர் முதலமைச்சர். அப்படி முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் வருகிற போது அவர்தான் அமைச்சரவையை தீர்மானிக்கிற முழு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அந்த முழு அதிகாரம் பெற்றவர் தான் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலும் மக்கள் சந்திப்பிலும் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழித்துவிட முடியாது. இது மாபெரும் மக்கள் இயக்கம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த இயக்கம். இந்த இயக்கத்தை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று ஒன்று. இரண்டாவது, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், மாநிலங்களவை உறுப்பினர் என்று பல பதவிகளை பல சுகங்களை அனுபவித்தவர் அண்ணன் அன்வர் ராஜா. இந்த பல சுகங்களை அனுபவித்து தற்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக அவருக்கு கேட்ட அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. காரணம், அனைத்து பதவிகளை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள், இன்னும் நீங்களே இந்த பதவிகளை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணமே முதலில் தவறு. அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தற்போது பலவிதமான புதிய வியூகங்களை எங்களுடைய பொதுச் செயலாளர் வகுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு தோள் கொடுக்கிற ஒரு தலைமையாக, ஒரு தோள் கொடுக்கிற மூத்த உறுப்பினராகத்தான் அவர் இருந்திருக்க வேண்டும். மாறாக தொடர்ந்து தனக்கு பதவி வழங்க வேண்டும், கேட்ட பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்திற்காக ஏதோ ஒரு அற்ப காரணங்களை சொல்லி எதிர்முகாமிற்கு சென்றிருக்கிறார். இத்தனை காலமாக தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலும், ஏன் நம்முடைய தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அப்போ அந்த விமர்சனங்களுக்கு தற்போது என்ன பதில் அவரிடத்தில் இருக்கிறது என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். அதை தாண்டி அன்வர் ராஜா இப்போது இந்த முடிவை எடுத்திருப்பது என்பது ஒரு சரியான முடிவாக இருப்பதற்குண்டான வாய்ப்பில்லை. ஆனால் அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கதவுகளை தட்டி உறுப்பினர் சேர்க்கிற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது, ஆட்களை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஆட்களை பிடித்துக் கொண்டிருக்கிற இயக்கத்தில் சிக்கி இருக்கிறார் அன்வர் ராஜா என்றுதான் என்னால் சொல்ல முடியும். அதை தாண்டி தற்போது பல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் இன்றைக்கு மிக உச்சபட்ச பதவியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற பல லட்சம் தொண்டர்கள் இன்றைக்கு எந்த விதமான பதவி சுகத்தையும் அனுபவிக்காமல் இருந்திருக்கிறார்கள். அந்த அதிமுக பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் அதிமுக உறுப்பினர்களைப் போல தற்போதும் இவரும் ஏதோ ஒரு பதவியை எதிர்பார்த்துத்தான் அங்கே சென்றிருக்கிறார். அது கைகூடட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி திரு பாபு முருகவேல். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.
தமிழ்நாட்டில் பாஜக ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறாது என்ற ஒரு கருத்தையும் திமுகவில் இணைந்த பிறகு அன்வர் ராஜா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் செய்திகளை விரிவாக பார்த்தோம். தொடரும் மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.